ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம ஒரே நாளிலே கல்லீரலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு கல்லீரல் வீக்கம், கல்லீரலில் கொழுப்பு இல்லைனா கல்லீரலில் கல் இருந்தாலும் சரி செய்யும். நிறைய பேர் கேட்கலாம், கல்லீரலை அவசியம் சுத்தம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக ரத்தத்தில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றுறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது கல்லீரல். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செரிமானத்துக்கும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது கல்லீரல். அப்படின்னா பார்த்துங்க, அந்த கல்லீரல் எந்த அளவுக்கு அசுத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த கல்லீரலை நீங்கள் சுத்தம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே ரொம்பவே ஆரோக்கியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க தான் இதை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இல்லாதவங்களும் இதை சாப்பிடலாம். உங்களுடைய கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த சுரக்காயில் ஒரு 1/4 பங்கு மட்டும் எடுத்துங்க, ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ இது மேலே இருக்கக்கூடிய தோல்களை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சதைப்பற்றுகளை நீக்காதீங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், ஒரு 4லேருந்து 5 காம்பு போல் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா சுரக்காய் நீர் விடும். தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். சரியாக 1 டம்ளர் போல் அளவுகள் எடுத்துக்கங்க. இப்போ இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதாவது சுரக்காவோட எலுமிச்சம்பழ ஜூஸை கலந்து குடிக்கும்போது உங்களுடைய கல்லீரல் வீக்கம், கல்லீரலில் கல் இது எல்லாமே கரைந்து வெளியேறிடும். அதனால நிச்சயமாக எலுமிச்சப்பழத்தை இதில் பயன்படுத்துங்க. கூடவே ஒரு சிட்டிகை போல குழம்பு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு சிட்டிகை போல சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை இப்போ நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணுன்ற அவசியங்கள்லாம் கிடையாது. எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ குடிக்கலாம். நீங்கள் கல்லீரலை சுத்தம் செய்யணும் விருப்பப்படுறவங்க ஒரு நாள் குடித்தாலே போதும். இல்லை கல்லீரலில் வீக்கம், கல் இதெல்லாம் இருக்குன்னா 3 நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல பலன் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுமுறை மாற்றங்களால் மறுபடியும் கல்லீரலில் கொழுப்போ கல்லோ படிய ஆரம்பிக்கலாம். அதனால் மறுபடியும் நீங்கள் மாதத்தில் இதை ஒரு தடவையாச்சும் அட்லீஸ்ட் குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய கல்லீரலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இது சைனஸ் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சாப்பிட முடியுமா அப்படின்னா, ஏன்னா சுரக்காய் சளி பிடிக்கும் அப்படின்ற ஒரு தயக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால திராட்சை இருக்கு இல்லையா, உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை இல்லைன்னா வெள்ளை திராட்சை, ஏதாவது ஒன்று எடுத்துங்க. ஒரு கைப்பிடி போல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 திராட்சை போல எடுத்துங்க. இதை ஒரு 2 தடவை அலசிடுங்க. அலசிட்டு தண்ணி, கொதிக்கிற தண்ணீர் கிடையாது, கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரில் இதை சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணி போல இதை நீங்கள் ஊற வைக்கிறீங்கன்னா மறுநாள் காலையில் 6 மணி போல வெறும் வயிற்றுல இந்த திராட்சையோ, அந்த தண்ணி அதிகமாக வச்சு ஊற வைக்காதீங்க, குறைவாக வச்சு ஊற வைங்க. அந்த தண்ணியோட சேர்த்துட்டு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அந்த திராட்சையை நீங்கள் மென்று சாப்பிட்ருங்க. நல்ல சுவையாகவே இருக்கும். இதை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்லீரல் ரொம்ப அருமையாக சுத்தமடைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஒரு 3 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாசத்துல அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம், ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த கல்லீரல் பிரச்சனை இருக்கும். அப்படிலாம் கிடையாது. எண்ணெய் கலந்த உணவு பண்டங்களை நிறைய எடுத்துக்கும் போது இந்த கல்லீரல் பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். பொதுவாகவே நமக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வாயில துர்நாற்றம் இருக்கும். அதாவது உடல்ல அதிகமாக அமோனியா சுரக்க ஆரம்பிக்கும். இதனால வாயில துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். இன்னும் சில பேருக்கு கண்ணில் கருவளையங்கள் இருக்கும், இல்லைன்னா கண்கள் எப்பொழுதுமே சோர்வாகவே காணப்படும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்லீரல்ல அதிகமான பாதிப்புகள் இருக்கும்போது அவங்களுடைய சருமத்தினுடைய நிறம் கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சு அங்கங்க திட்ட வெள்ளை படர்ந்தார் போல, வெள்ளை திட்டுகள் போல வர ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செரிமானத்துக்கு கல்லீரல் ரொம்பவே மிக முக்கியம்னு சொன்னோம். அதாவது தண்ணீர் கூட உங்களுக்கு செரிக்காம போச்சு அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற கண்கள் இருக்கும். சில பேருக்கு அதிகமான தோல் சுருக்கங்கள் இருக்கும். அதாவது வயதுக்கு ஏற்ற தோல் சுருக்கங்கள் இருக்காது, வயதுக்கு அதிகமான தோல் சுருக்கங்கள் இருக்கும். வாய் கசப்பு, வயிறு வீக்கம் இது எல்லாமே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஹோம் ரெமடி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாதுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.